உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். மேடம் நோட்ல எல்லாம் போடல மேடம், எல்லாமே சிஸ்டத்தில் இருக்கு அப்டேட்டா. எல்லாரோட அட்டண்டன்ஸ் டைம் எல்லாமே இருக்கு மேடம். இப்போ ஒரு 3 மாசமா தான் நோட்ல எந்த என்ட்ரியும் போடல. கார்த்திக் சார் எதுவும் நோட்ல எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிஸ்டத்தில் இருக்கிறதெல்லாம் ஓகே ரீனா, அப்டேட் ஆகிட்டு இருக்கு, ஓகே இருக்கட்டும். பட் எனக்கு நோட்லையும் வேணும். இனி வர்றவங்க எல்லாருமே அவங்களோட சிக்னேச்சர் டைமிங் எல்லாமே பக்காவாக அட்டண்டன்ஸில் இருக்கணும். நீ ரிசப்ஷனிஸ்ட் தானே, உனக்கு ஒன்றும் பெரிய வேலை இருக்குல்லையே, வர கால்ஸ் அட்டன் பண்ணுறது தானே. இதையும் நோட்டில் எழுதி வைக்கிறது உன்னோட வேலை. யார் யார் வரலையோ அதுவும் என்னோட இதுக்கு தினம் வந்துடணும். அது இல்லாமல் மெயினாக டைமிங் 9:30னா எல்லாரும் இங்கே இருந்திருக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் அந்த டைம் கரெக்டாக அதில் இருக்கணும். நான் தினம் பார்ப்பேன் அட்டண்டன்ஸ். ஓகே ஓகே மேடம், புரிஞ்சுது. எல்லாமே நீ நோட்லேயும் வந்துடும். அட்டண்டன்ஸ் டைமிங் நேம் சிக்னேச்சர் எல்லாமே நான் போடுறேன். அவங்க வர டைமிங் நம்ம ஆஃபீஸ் டைம் என்னவோ அதை அப்படியே போடுறேன் மேடம். இதுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதான் சிஸ்டத்தில் எல்லாமே அப்டேட் ஆயிருதே. இதில் ஏன் நோட்டில் வேணும்னு கேட்குறாங்க? இது என்ன ஸ்கூலா இல்லை காலேஜா? ரொம்ப தான். அது இல்லாமல் ரிசப்ஷனிஸ்ட்னா என்ன சும்மா இருக்கணும் நினைப்பா? எத்தனை கால் சொன்னால் நாங்கள் அட்டன் பண்ணுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேரை சமாளிக்கணும். மேடம் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லணும், இல்லையா இருக்குன்னு சொல்லணும். அப்படி எவ்வளோ எங்களுக்கு ஒர்க் இருக்குது. 5 நிமிஷத்தில் சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் இவங்களை ரிசப்ஷனை இருத்தி பார்க்கணும், அப்போ தெரியும் நம்மளோட ப்ரெஷர். மேடம் வர சொல்லியிருந்தீங்கன்னு கார்த்திக் சார் சொன்னாங்க. கார் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் மேடம். அது இல்லாமல் உள்ள கொஞ்சம் டஸ்ட் இருந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் டேஷ்போர்டில். எதுக்கு மேடம் கூப்பிட்டீங்க? ஓகே சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துட்டியா? என்னோட ஹேண்ட்பேக் இருக்குல்ல, ஹேண்ட்பேக்கு என்னோட வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்தேன். ஹேண்ட்பேக்கை போய் எடுத்துகிட்டு வரியா? ஹேண்ட்பேக்கா? சரிங்க மேடம், எடுத்துகிட்டு வரேன். ஹேண்ட்பேக்கை நடந்து போய் எடுத்துகிட்டு வா, ஓகேவா? இப்போ தானே சர்வீஸ் கொடுத்துருக்கு. காரில் டஸ்ட் ஆகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது இல்லாமல் அது என்னோட பர்சனல் யூஸ் வச்சுருக்கேன். அதனால் நீ நடந்தே போயிட்டு நடந்தே எடுத்துகிட்டு வா. இப்போ மணி 11 o'clock, ஷார்ப்பாக 11:30க்குள்ளே வந்துடு. என்ன மேடம் சொல்கிறீங்க? நடந்து எப்படி மேடம் போகிறதுக்கு? என்னோட 2 வீலர் இருக்குது, நான் வேணா 2 வீலரில் போயிட்டு வந்திருக்கேன். இங்கே நான் எம்டியா இல்லை நீ எம்டியா? நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது, நான் சொல்கிறத நீ கேட்கணும், கேட்டாகணும். நடந்து போய் எடுத்துகிட்டு வந்துடு, ஓகேவா? அப்பப்போ வீடியோ கால் போடுவேன், மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுக்கோ, ஓகே? மேடம் நடந்து எப்படி மேடம் போகிறது? லேசாக மழை வர வெளியே தூத்திட்டு இருக்கு. இந்த நேரம் எப்படி போகிறதுக்கு நடந்து? அதுவும் ½ hour போயிட்டு வர முடியாது. 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ஆஃபீஸுக்கும் வீடுக்கும் டிஸ்டன்ஸு. எப்படி பார்த்தாலும் 12:30 மணியாவது ஆயிரும் மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நடந்து போனாலும் சரி, ஓடி போனாலும் சரி, இல்லை பறந்தே போனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். இப்போ கிளம்புற நீ கரெக்டாக 11:30 இல்லை 35க்கு இங்கே நிற்கிற. அப்புறம் நடந்து போக சொல்கிறா இவா சொல்லி நம்ம ஏன் கேட்குறதுக்கு? நம்ம பைக்கில் போவோம், இல்லையா ஆட்டோ பிடிச்சி போவோம், கால் டாக்ஸி கூட பிடிச்சி போவோம்லாம் நினைக்காத. நான் அப்பப்போ வீடியோ கால் போட்டுகிட்டே தான் இருப்பேன். நீ நடந்து போகிறத நான் பார்ப்பேன். தப்பி தவறி காரில் பைக்கில் போகிறத பார்த்தேன், அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். என்ன புரிஞ்சதில்ல? சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமா வா. வாங்க மேடம், வாங்க சார். நல்ல புது புது டிசைன் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி புடவை எடுக்கணும்? கிராண்டாக வேணுமா, சிம்பிளாக வேணுமா? மகா சாரியை பார்க்க போகிறேன். சாரி வேண்டாம், மாடர்ன் ட்ரெஸ் பாரு. சுடிதார்னா கூட பார்த்துக்கோ, உனக்கு அதானே பிடிக்கும். இல்லை இல்லை, நான் சாரி தான் பார்க்க போகிறேன். எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் சுடிதார் தான் பிடிக்கும். பட் என் செல்ல ஹஸ்பண்டுக்கு சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இப்போ நான் சாரிக்கு மாறிட்டேன்ப்பா. சாரியே இருக்கட்டுங்க, வெட்டிங் டே வேறு, சாரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அட வெட்டிங் டேலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஷோ, நான் சர்ப்ரைஸாக நான் கூட்டு வந்து எடுத்துறேன்ல பார்த்தேன். போச்சா என் சர்ப்ரைஸு? எப்படி வெட்டிங் டே நான் மறப்பேன்? உங்களுக்கு ஞாபகப்படுத்தினதே நான் தான். போன வாரம் சனிக்கிழமை ஞாபகப்படுத்தினா அடுத்த வாரம் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம், அடுத்த மாதம் ஒரு நாள் வருது, என்ன நாள்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு எப்படின்னு சொன்னீங்க? பர்த்டே இல்லை, உன் பர்த்டே இல்லை, அம்மா பர்த்டே இல்லை, என்னதான் இருக்கும், கோயில் கூட இல்லையா, அப்படி இப்படி உளறிட்டு இருந்தீங்க. ஆனால் கல்யாண நாள் ஞாபகமா இருந்தால் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமல்ல 1 year ஆயிட்டு இல்லை மகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஞாபகமா இருக்குன்னு கேட்குங்களா? சரி 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 விடு, ஒர்க் ப்ரெஷர்லாம் மறந்துருப்பேன். எடு மகா, பாவம் அவங்க எவ்வளோ நல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாரு பாரு முறைக்கத. அக்கா இதெல்லாம் நியூ டிசைன் தான், வெயிட்லெஸ், உங்களுக்கு கேட்டால் ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா எடுத்து போடுவேன். டார்க்காக கலர் வேணுமா இல்லை லைட் கலர் வேணுமா, இல்லை எந்த கலரானு சொல்லுங்கள் எடுத்து போடுவேன். எல்லா கலெக்ஷனும் ரொம்ப அடிக்கிற மாதிரி கலர்லாம் வேண்டாம், கொஞ்சம் மைல்ட் கலரே எடுத்து போடுங்கக்கா, கொஞ்சம் லைட் கலராக இருக்கட்டும். அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர் இருந்தால் எடுத்து கொடுங்க, டார்க்காக இருந்தால் கூட ஓகே. மகா அந்த புடவை நல்லா இருக்குல்ல, லைட் கலர் தானே கேட்டேன். அந்த சாண்டில் நல்லா இருக்கு பாரு. சாண்டில் ஒன்று இல்லை, நீ கட்டினதும் கிடையாது. அதனால சாண்டில் இடம் நல்லா இருக்குல்ல. ப்ளூ கூட நீ கட்டியிருக்க.
அக்கா சொல்லுங்க தப்பா இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், பிடிக்காத மாதிரி இருக்கும். அதே மேலே வச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஹஸ்பண்ட் இருக்கிறதுல வச்சு காமிங்க, அவருக்கு எதுக்கு பிடிக்குதோ பாருங்க. இது இல்லாட்ட கூட வேற எடுத்துட்டு வரேன். ஆமா மகா, அவங்க சொல்றதுதான் கரெக்ட் 100%. இந்த 2 புடவையும் ஓகே தான், இருந்தாலும் 2 வச்சு காமி, அப்பதான் எப்படி இருக்குன்னு தெரியும். ரெட்டு நம்ம கல்யாணத்துக்கு கட்டி வந்தோம்ல, கல்யாண பொண்ணு மாதிரி இருப்ப. சும்மாவே நீ கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்க, இருந்தாலும் கல்யாணத்துக்கு ரெட் கலர் கட்டியாச்சு. இந்த சாண்டல் கலர் வச்சு காமி பார்ப்போம். உங்களுக்கு இந்த சாண்டல் கலர்லயே தான் கண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு ஓகே தான். பாருங்க எப்படி இருக்கு. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? தாவணி நழுவினாள் இதயமும் நழுவுதே, அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா. மகா, இந்த புடவையில நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். இந்த புடவையில ஒண்ணு பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டுன்னு நான் சொல்றேன், எனக்கு தெரியும். காலகாலமா இந்த பாட்டு தானே போட்டுட்டு இருக்கீங்க பிஜிஎம்மா. சிலையில வீடு கெட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா திண்டல் அடிக்க, அந்த பாட்டு தானே? ஓகே, எனக்கு இந்த புடவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சதா அதான் உனக்கு பிடிச்சிருக்கல, அது போதும் எனக்கு. இந்த புடவை பேக்கெட் பண்ணிருங்கக்கா, என் வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இதே காம்பினேஷனில் என் ஹஸ்பண்டுக்கும் நல்ல ஒரு ஷர்ட்டும் வெஸ்டி பார்க்கணும். வா, காலெல்லாம் வலிக்கு. நடந்து போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க, இன்னமும் அடுத்த தெருவில் இருக்க மாதிரி ரொம்ப அராஜகம் பண்றாங்க வர வர. ஷோ கடவுளே, நல்ல வேலை கொடைக்கானல்ல குளிர்னால அவ்வளவா டயர்டா தெரியல. இதே நம்ம ஊரா இருந்தா வெயில எப்படி நடக்க முடியும்? 10 கிலோமீட்டர். இதுல அப்பப்போ வீடியோ கால் போட்டு செக் வேற பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்கு நடந்து வர சொல்லணும்? இந்த பேக்கு தானா, இந்த பேக் எடுக்க தான் இவ்வளவு தூரம் நடந்து வர சொன்னாங்களா? சிசிடிவி கேமரா இருக்கு வீடு ஃபுல்லா, எப்படியும் இப்ப பார்த்துட்டு தான் இருக்கும் என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு. அப்படி இந்த ஹேண்ட்பேக்ல என்னதான் இருக்கு? காலையில பர்ஸ் கொண்டு தானே வந்தாங்க, நான் தானே எடுத்து கொடுத்தேன் பர்ஸ். அப்படி இருக்கும்போது ஹேண்ட்பேக் எதுக்கு எடுத்துட்டு வரணும்? அதுவும் நடந்தே. இவங்க நடந்து வருவாங்களா? கீழே வேலை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் அடிமைன்னு நினைப்பு. சிலவங்க இப்படிதான் இருக்காங்க நாட்டுல. இது எதுக்குதான் மெட்ராஸ் வந்து கிளம்பி வந்துச்சோ தெரியல. இப்ப இதெல்லாம் எம்டியா இருக்குன்னு யார் அழுதாங்க? கார்த்திக் சார் எவ்வளவு அழகா ஆபீஸை கொண்டு போனாரு. ஒர்க்கர்ஸ் எம்டிங்கிற ஒரு பாகுபாடை இல்லாம ஃப்ரெண்ட்லியா கொண்டு போனாங்க. ஆபீஸ் வர்றதுக்கே ஜாலியா இருந்துச்சு. இப்ப அப்படியா? எதுக்குடா ஆபீஸ் வர்றோங்கிற மாதிரி இருக்கு. நமக்கே இப்படி இருக்கும்போது உள்ள ஸ்டாஃபா வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பர்க்லாம் அப்படி என்னதான் இருக்கு? நடந்தே எடுத்துட்டு வர சொன்னாங்க. முக்கியமான பொருள் எதுவும் இருக்குமா? முக்கியமானது இருந்தா அவங்க எதுக்கு மறந்து வச்சுட்டு வரணும்? யாரோட பொருள் நமக்கு தேவையில்லை. ஆனா இவ்வளவு தூரம் என்ன நடக்க வச்சதுக்கு இதுல என்ன இருக்கு நான் பார்த்தே ஆவேன். பேக்ல ஒண்ணுமே இல்ல, காலி பேக்கா இருக்கு. இதே எடுத்துட்டு சொல்லிருப்பாங்க. சே இருக்காது, இதுல ஒண்ணுமே இல்ல. இதே மெனக்கெட்டு நடந்து எடுத்துட்டு சொல்லுவாங்க. நானும் ஏதோ ஜுவல்ஸ் வச்சிருப்பாங்க போல, சேஃப்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க, எடுத்துட்டு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பா இதா இருக்காது. போன் பண்ணி வேணா கேட்டுக்கலாம். மேடம் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். எந்த பேக் எடுக்கணும் மேடம்? நிறைய பேக் இருக்குது. இப்போதைக்கு என் கண்ணில் பட்டது ஒரு ஒயிட் கலர் பேக் தான். வெயிட் பண்ணு, சிசிடிவி கேமரால பார்க்கட்டும். அதான் நீ எடுத்துட்டு கேட்கல, அந்த பேக் தான் எடுத்துட்டு வா. மேடம் இந்த பேக்கா? மேடம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பேக்ல உள்ள ஒண்ணுமே இல்ல மேடம். நான் ஏதாச்சும் எடுத்தா கீழே விழுந்துட்டு ஓபன் ஆகி அதான் ஜிப்ப போடும்போது பார்த்தேன் உள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த பேக்கை மேடம் எடுக்க சொன்னீங்க? ஆமா, அந்த பேக் தான் எடுக்க சொன்னேன். ஆமா, அந்த பேக் எதுக்கு நீ ஓபன் பண்ணி பாக்குற? எங்க பாரு, நான் ஒரு வேலை சொல்லுவேன், அதை சொன்னா அடுத்த கேள்வி கேட்காம அப்படி செய்யறதான் உன்னோட வேலை. இந்த பேக்கை திறந்து என்ன இருக்குன்னு பாக்குறது, ஏது இருக்குன்னு பாக்குறது, இந்த வேலையை வச்சுக்கிட்ட நடக்கிறது வேலை. அந்த பேக் எடுத்து சீக்கிரம் வா. மேடம் இது காலி பேக். இந்த காலி பேக் எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வர சொன்னீங்க? ஏய், அது காலி பேக்கா இருக்கட்டும், இல்ல எனக்கு தேவையில்லாத பேக்காவே இருக்கட்டும், உன்னை எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வா. தேவையில்லாம எதுக்கு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க? இந்த ஆபீஸ்ல எங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு எல்லாத்துக்கும். யார் ஒர்க்கர்ஸ் யார் எம்டினே தெரியல. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், நீங்க எல்லாம் ஏன்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? பேக் எடுத்துட்டு மரியாதை சீக்கிரமா வா. டைம் உனக்கு அவுட் ஆக போகுது, சீக்கிரம். இந்த காலி பேக்கை எடுக்கிறதுக்கு நான் அவ்வளவு தூரம் அங்க இருந்து வேர்க்க விறுவிறுக்க ஓடி நடந்து வந்தேன். நானும் ஏன்னோ முக்கியமான திங்ஸை வச்சுட்டு வந்தாங்க நினைச்சுலாம் வந்தேன். சே, இப்படி தெரிஞ்சா என்னால முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இதனால வேலை போகுது இல்ல போகாமலே போகுது. இதை நம்பியே நான் உட்காந்துருக்கேன். எவ்வளவு தூரம் நம்ம சீப்பா நினைச்சிருந்தா இப்படி சொல்லியிருப்பாங்க. எல்லாம் போன திமிரு. இருக்கட்டும் இருக்கட்டும், ஆடு ஆடு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் சான்ஸ் வராமையா போகுது. அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு. அத்தை, மாமா, என்ன வீட்டுல யாரையும் காணோம்?
மாப்பிள்ள எனக்கு அவசரமா காசு வேணும், என் பொண்ணு கல்யாணம் ரெடி பண்ணணும், ஏதாவது பண்ணுங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரே. அதனால இல்ல இருக்கிற பழைய நிலத்தோட இடத்தையோட டாக்குமெண்ட்டையும் கொண்டுட்டு வந்தோம். எங்க போயிருப்பாரு? ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டுக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணப்போ பேசினாரு. அத்தை, மாமா, யாரையும் காணும். இந்த லட்சு எங்க போனா? இங்கே தானே சுத்திட்டு இருப்பா. வீடு திறந்து போட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்களே. தூங்கிட்டு இருக்காங்களா? மணி 7 தானே ஆகுது. 7 மணிக்கே தூங்க மாட்டாங்களே. லட்சு, அத்தா வாங்கத்தா. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அன்னைக்கு பிறந்த நாளுக்கு பார்த்தது, அப்புறம் பார்க்க முடியலையேன்னு தினம் ஃபோட்டோ பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பேன் உன்னை. இன்னைக்கு அது வந்தியே, என்ன ஆசையா பார்க்கணும் தானே வந்த. என்னை பார்க்க முன்னாலே இருக்க முடியல தானே. உன் முகர கட்ட பைத்தியம். மாமா வேங்க, அத்தை மாமா யாரையும் காணோம். கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணேன், வாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு, அவ கல்யாணத்துக்கு என்ன கொஞ்சம் பணம் தேவை இருக்குன்னாரு. அப்புறம் ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லையே. எங்க போனாங்க? மாமா கொஞ்சம் முன்னாடி எங்க அப்பா பேசினாரு. அது எங்க அப்பா இல்ல, நான் தான் பேசினேன். அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்களா, போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு உன்ட்ட பேசுன மாதிரி இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ண நீ பேசுவியா, கட் பண்ணிடுவேன். அதான் அப்பா வயசுலயே பேசினேன். அப்பா வயசுல பேசி காமிக்கிட்டுமா? மாப்பிள, என்ன மாப்பிள, நான் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் காசு ரெடி பண்ணாம இருக்கீங்க? வயசுக்கு வந்து பிள்ளை எத்தனை நாள் வீட்டுல வச்சிட்டு இருக்கிறதுக்கு? மாப்பிள்ள வீட்டுல போன் மேல போனா போட்டுட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு தான் மாப்பிள, ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க. உங்க பொரிய வீட்டை விற்காட்டாலும் கூட பரவாயில்ல, ஏதாவது கடனுக்காவது காசு வாங்கி கொடுங்க. மாசம் மாசம் வட்டியை நான் அடைச்சிருக்கேன். எப்படி பாத்தியா எங்க அப்பா வயசு எப்படி பேசுறேன். நான் இப்போ மிமிக்ரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்னாலதான். உன்னை கல்யாணம் பண்ணணும், என் வயசுல பேசுனா வர மாட்டேங்க, உன்னை பார்க்க முடியல, பேச முடியல. அதான் அப்பா வயசுலாம் நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வயசு கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த அளவு வர மாட்டேக்கு. உன் வயசு அப்ப பேசுவேன், பாக்குறியா? ப்ராடு, பித்தலாட்டம் பண்ணி உனக்கு ஏதாவது இருக்கா? சமைச்ச பிள்ளை இப்படிலாம் பண்ணலாமா? அறிவு கட்டவளே. நானும் விளக்க வச்ச நேரம் இப்படி ஒரு போன் போட மாட்டாரா ஒரு நாளும்? அது இப்பமே வான்னார, என்னமோ ஏதோன்னு தெரியலையே. சரி, நம்மளால ஒரு நல்ல காரியம் நடக்காம போக கூடாத அப்படின்னு இருக்கிற பத்திரத்தை, அதுவும் எங்க வீட்டு பூர்வீக பத்திரம் தான் இதுவும், ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கு. 1 ஏக்கர் வித்தா ஓரளவு காசு கிடைக்கும். அதை கொடுத்துட்டு போவோமேனு அதை தட்டி எடுத்து பிறகு எடுத்துட்டு வரேன். நீங்க என்னடா மெமிக்கரி பண்ணிட்டு தெரியா? பிச்சு போடுவேன், பிச்சு. உன்னை எப்படி பாக்குறதுக்கு? அப்பா வயசுல பேசணும்னு ஓடி வந்த. அதான் பேசிட்டு நின்னுட்டே இருக்கியே, உட்காரு, காஃபி போட்டு கொண்டு வரேன். காப்பி வேண்டாம், பிபி வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏய், இந்தாடி ப்ராடு, இந்த பத்திரத்தை மாமா வந்தா கொடுத்துரு. பூர்வீக நிலத்தோட பத்திரம் தான், 1 ஏக்கர் இருக்கு. உன் கல்யாண செலவுக்கு ஆகும். இதை வித்தா எப்படி பார்த்தாலும் 40 லட்சம் வரை வரும். உன் கல்யாணத்துக்கு என்னோட சீரா இருக்கட்டும். மாமாட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு. கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா கொண்டு போயிடு, இல்ல 4 பக்கமா கிழிச்சு 8 திசைக்கு வீசிடுவேன். என்னது கிழிச்சி தேவியா? குறுக்கு பத்திரண்டி, வீட்டோட ஒரிஜினல் பத்திரம். ஷோ, கோப்படக்கூடாதுன்னு பார்த்தா. லட்சுமா, மாமா சொல்லத கேளு. நீ இப்படிலாம் யோசிக்க தப்பு இல்லை. ஏன்னா உன் வயசு அப்படி, உன் அழகு அப்படி, யோசிச்சுக்கோ. ஆனா அதோடி நிப்பாட்டிடு, சரியா? நான் உனக்கு ஏற்ற ஜோடி கிடையாது. உன் வயசு என்ன, என் வயசு என்ன, உன் அழகு என்ன, என் அழகு என்ன, உன் படிப்பு, நீ எங்கேயோ படிச்சு பெரிய லெவல்ல இருக்க. எனக்கெல்லாம் படிப்பு ஒழுங்கா வாசிக்க கூட தெரியாது. தெரியும்ல, நமக்கு 2 பேருக்கும் ஒத்து போகாதுமா. ஏன் உங்க அக்கா புருஷனாவே கடைசி வரை வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துருவேன். நீ அப்படி இல்லை, நல்ல இடத்துக்கு போகணும், நல்லா இருக்கணும். என் பொண்டாட்டியோட தங்கச்சி, என் குழந்தையா, ஒரு கவர்மெண்ட் வேலையை பார்க்கக்கூடியவனை கல்யாணம் போட்டு நல்லா இருக்கான்னு நினைச்சாலே போதும். எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம். நீ தேவையில்லாத மனசுல போட்டு குழப்பாத என்ன? என்னதான் சும்மா வயசு அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என்னோட தகுதி தராதத்துல பெரிய ஆளு நீதான். என்ன அழகு, நீதான் அழகு. உன் மனசு அழகு. உன் மனசுல யாரை பத்தி எந்த எண்ணமும் அழுக்காட்ட எண்ணம் கிடையாது. நல்லதே நினைப்ப, உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவ, இருக்கிற வரைக்கும் தான நிரப்ப கொடுப்ப. அந்த மனசு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க அக்காவை நீ நல்லா பாத்துக்கிட்ட. எனக்கு தெரியும் எங்க அக்கா என்கிட்ட எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கா. அதை வச்சு பார்க்கும்போது எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா கண்டிப்பா இருக்க போறது இல்ல. மனசார சொல்றேன், உன் கூட ஒரு நாள் வாழ்ந்தா கூட எனக்கு போதும். ஷப்பா, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. நான் போறேன். பிடி பத்திரத்தை. அதான் என்ன சொன்ன? உன்னை விட நான் அழகுனா? கிடையவே கிடையாது. என்னை விட நீ தான் அழகு. கருப்பு தங்கம், கலையா இருக்க தெரியுமா? நீ ஒரு செம்ம ஃபிகர் தான். உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 ஐ லவ் யூ ஸோ மச். உன் தொல்லை எப்போவுமே நான் சாஞ்சிக்கிட்டே இருக்கணும் தான். அப்புறம் உன் கண்ணுக்குள்ளே என்ன பார்க்கணும், பார்த்து நிறைய விஷயம் பேசணும். கண்ணோட கண்ணு, மூச்சோட மூச்சு. வேணாம், இன்னும் நிறைய சொல்லிட போகிறேன் தான். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? எப்போ இது பாடுபட்டாது வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணணும்.
கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப டைம்லாம் ஆக்கக்கூடாது, சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்றுறணும். 2 குழந்தை பெறணும் தான், ட்வின்ஸு. எங்கள் அம்மா அப்பா எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ கோவத்துலாம் இருப்பாங்க. ஒரு குழந்தைய பெற்று அவங்க கையில் கொடுத்துடணும், நீங்களே வளர்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ அவங்கள நம்ம திட்டுறதுக்கோ நம்ம மேலே கோவமாக பட மாட்டாங்க. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக அந்த குழந்தை மேலே போயிடும். இன்னொரு குழந்தைய நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம். அத்தான். மடியில் சாஞ்சிருந்தா அழுது தனி வரும். உன் துணையில் நான் இருந்தா குடிசையும் கோபுரம். உனக்குன்னு வாழணும், உசுரா தாங்கணும். இருக்கும் வரையில் உனக்காக ஏங்கணும். கண்ணுக்கு கண்ணு ஓ நேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். கண்ணுக்கு கண்ணா ஓ நேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். நிம்மதி இப்போ கொட்டி கிடக்கு, வேறொன்னும் தேவையில்லை. என்ன சோகம் உள்ள வித்தன எங்கிருந்த புள்ள. இருள தேடும் விளக்கில்ல, ஒளிய வந்த எனக்குள்ள. பேசியாச்சா பேசி முடிச்சாச்சா? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அழையறவன் கிடையாது இந்த சக்தி. என்ன நினைச்சுக்கிட்ட? பொம்பளை பின்னாடி சுத்தி விளையாடக்கூடியன்னு நினைச்சுக்கிட்டியா? அதை இதையும் சொல்லி ஆசையை காமிச்சு என்ன உன் பக்கம் இழுத்துலாம் நினைக்க இல்ல. எதுக்கும் மயங்கக்கூடியவன் இந்த சக்தி கிடையாது, சரியா? போடி. அத்தா அத்தானும் நொத்தானும் தான். கயிறு